இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்கள் மிகவும் கடினமாய் வேலை செய்து பணி செய்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரகாசத்தையும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள், சோர்வுகள், கவலைகள், பிள்ளைகளை குறித்ததான எண்ணங்கள் நம்மை வட்டமிட்டு கொண்டு இருப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் மனிதன் வருத்தத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அளவுக்கு மீறி அதிகமாய் சம்பாத்தியம் பண்ணினவர்களும் கூட நித்திரை வராதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து வண்டை வருகிறார்களோ, அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலையும் சகாயத்தையும் நிறைவாய் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து என்று வேதம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய நாட்கள் எல்லாம் கடினமான ஒரு நாட்களாக கடந்து வந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டது நிமித்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர்கள் சிறுமையையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்தார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பார்ப்பவர் மாத்திரமல்ல, அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை பாவத்திற்கு அடிமையாய் காணப்படலாம். குடியின் பிடிக்கு நீ அடிமைப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். குடிப்பது நிமித்தமாய் உன்னுடைய குடும்பத்திலே குழப்பங்கள், வேதனைகள், அடிகள், காரணமில்லாத காயங்கள் அல்லது குடும்பத்திலே பிளவுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால் குடிவெறி ஆவிக்கு அடிமைப்பட்டவர்கள்
சம்பாத்தியங்களை எல்லாம் குடித்து குடித்தே அழித்து விடுகின்ற, குடும்பத்தை வறுமைக்கு நேராக இழுத்து செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அடிமைத்தனம். இது ஒரு அடிமைத்தனம். சிலர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழன்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். சிலர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டப்படி வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த நாட்களிலே செல்போனுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் அடிமையானவர்களாக மாறிவிட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, நாம் அவரை நோக்கி ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் என்பதை குறித்து தானியேலின் புஸ்தகத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு என்னும் ரட்சகர், இயேசு என்னும் ரட்சகர் என்ற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அடிமைத்தனம் உங்களை விட்டு நீங்கி போக வேண்டும் என்றால் you have to cry unto the Lord. நீங்கள் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனம், இன்னும் வியாதியின் இருளில் இருந்து, பலவீனங்களில் இருந்து அவர் நம்மை தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நமக்கு அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தார், நிந்தைகளை அவமானங்களை பார்த்தார். அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நரகம் போன்ற வாழ்க்கையிலே நீ உழன்று கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு பாலும் தேனும் ஓடுகின்ற சமாதானமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் குடும்பத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ணி முடியாத பெரிய கிரியைகளை நடத்துகிறவராக காணப்படுகிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஒருவரே விடுவிக்கிறவர், அவர் ஒருவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை வெளியே கொண்டு வருகிறவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய கடினமான பாதையை எடுத்து போட்டு உங்களது சிறுமையான எண்ணங்களை, சிறுமையான காரியங்களை எடுத்து போட்டு வருத்தங்கள், சோர்வுகள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வருத்தப்படுகிறீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தராகிய இயேசு மண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை பலமாய் நடத்துகிறார். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே 7ஆம் வார்த்தை சொல்லுகிறது, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. எனவேதான் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஏழையின் வறுமையோ அவனை கலங்க பண்ணும் என்ற வசனத்தின்படி ஏழ்மைகள்
ஏழையான மனிதர்கள் அனுதினமும் கலக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை, கலங்கி போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தேசத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அநேக பட்டணங்களிலே, தெருக்களிலே, வீடில்லாதபடிக்கு தெருக்களிலே படுத்து எழும்புகிற அநேக ஏழ்மையான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சென்னை பட்டணத்தை பொறுத்த மட்டிலே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே படுத்து எழும்புகிற அநேகரை குறித்து நாம் மீடியா மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தினம் செத்து பிழைக்கின்ற ஒரு அனுபவம் அல்லது ஏழ்மையான ஒரு அனுபவம், இவர்கள் பிள்ளைகள் படுகின்ற துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஒருவேளை யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒரு குறைவில்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின ஒரு மனிதன், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போன காரியத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே கொடிய பற்கள் என்னும் வியாதி நிமித்தமாய் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுமையான ஒரு வியாதி, உருத்தெரியாமல் காணப்பட்டான் என்பதை நாம் நன்றாய் வேதத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அவனுடைய மனைவியோ அவனை பார்த்து, இன்னும் ஜீவனோடு கூடவா இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, தன்னுடைய இருதயத்தை துளைக்கிற ஒரு வார்த்தை, ஒருவேளை சொல்லால் அடிக்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, சரீர பலவீனத்தின் மத்தியிலே, கொடிய வியாதியின் மத்தியிலே அவன் ஆண்டவரையே நம்பி இருந்தான், ஆண்டவரையே சார்ந்து இருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதனையின் மத்தியில, சரீர பலவீனத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில அவன் கர்த்தராகிய ஆண்டவரையே சார்ந்து கொண்டு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைக்கு இணங்க அவரையே நோக்கி பார்த்து காத்திருந்தான். நான் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு உண்டான வியாதியை அவனை விட்டு விலக்கி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பினார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாடுகளின் வழியாய் நீ கடந்து வரலாம், சரீர பலவீனத்திலே நீ காணப்படலாம், நெடுநாள் வியாதி உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி என்னை கொன்று போடுமோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் இவற்றின் எல்லாவற்றின் மத்தியிலும் நீ தேவனை நாடுகின்ற பொழுது, தேவனை தேடுகின்ற பொழுது, அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்ன அந்த விசுவாசத்தோடு கூட நீ காணப்படுகின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வருத்தங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உன்னை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களினாலும், எண்ணி முடியாத அதிசயங்களினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதையை எண்ணி
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் மிகவும் சிறுமைப்படுகிறேன். எனக்குண்டான வியாதி, எனக்குண்டான பலவீனம் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. என்னால் தாங்க முடியாத வேதனை காணப்படுகிறது. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி யோபுவை போல நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் உங்களுடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். யோபுவை போல கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள். பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 25ஆம் வார்த்தையிலே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரியானவள் நெடுநாள் வியாதி உடையவளாக காணப்பட்டாள். கிட்டத்தட்ட 12 வருடமாய் அவருடைய சரீரத்திலிருந்து உதிரப்போக்கு காணப்பட்டது என்பதை குறித்து நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே அவர் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் செலவழித்து சட்டாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள் என்பதை குறித்து வேத வசனத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் வியாதி நிமித்தமாய் தங்களுடைய சம்பத்துக்களையே விற்று போடுகிற அநேகரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் வியாதி குணமடையவில்லை. வியாதி அதிகரித்தது. வியாதி மரணத்தையும் பிறப்பித்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவள் 12 வருடமாய் பெரும்பாடுபட்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு செலவழித்தாள். அநேக வைத்தியரிடத்திலே சென்றாள். ஆனால் வியாதி குணப்படவில்லை. வியாதி அதிகமாயிற்று. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வியாதியை நீக்க ஒரே ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். எனவே அவள் இயேசு அங்கே வந்தபோது நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே நினைத்துக் கொண்டு கூட்டத்தின் நடுவாக சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வேதம் சொல்லுகிறது அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஒருவேளை நெடுநாள் வியாதி, பல வருடங்களான வியாதி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே நின்று போயிற்று. அவள் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். ஆண்டவர் அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார், என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவள் அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, நீ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படலாம். அது மாத்திரமல்ல, வியாதி உன்னை இன்னும் பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ வியாதி நிமித்தமாய் இழந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீ இயேசுவண்டை வருகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரிடத்திலே உன்னுடைய காரியங்களை நீ சொல்லுகின்ற பொழுது, அவர் நெடுநாள் வியாதியை, பல வருடங்களாக உன் சரீரத்திலே உன்னை முள்கள் போன்று குத்தி கொண்டு இருக்கிற வியாதியை உன்னை விட்டு விலைக்கு போட அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு ஒருவரே நமக்கு பரிகாரி என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான நெருக்கங்களிலே, பாடுகளிலே, வேதனைகளிலே, மன அழுத்தங்களிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது
அவர் அண்டை வருகின்ற பொழுது ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்திலே ஒருவேளை பாவத்திற்கு அடிமையாய் கிடக்கிறார்களோ, குடிவெறி ஆவிக்கு அடிமையாய் கிடக்கிறார்களோ, நீங்கள் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, கடினமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நெருக்கப்படுகிறீர்களோ, கடன் பிரச்சனை நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து போவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டை வருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். எனவேதான் ஆண்டவர் இரு கரங்களையும் விரித்து உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். அவர் ஒருவரே இளைப்பாறுதல் தருகிறவர். அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி விடுகிறவர். அவர் ஒருவரே நெடுநாள் வியாதியை நம்மை விட்டு நீக்கி போடுகிறவர். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்குண்டான நெருக்கங்கள், ஆடுகள், வேதனைகள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். எனவே நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 6 நாட்கள் பணி செய்து உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு உண்டான நெருக்கங்கள், சிறுமைகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், சரீர பலவீனங்கள், ஆண்டவரே கடன் பிரச்சனை போன்ற காரியங்கள் எல்லாம் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் ஒரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். யாரெல்லாம் மெய்யாகவே மெய் நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் மெய்யாகவே மெய் நோக்கி காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வீராக. என்னிடத்தில் மாறுகள் என்று சொன்னீரே, சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு மெய்யான சமாதானமான ஒரு வாழ்வு, பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்வு இவர்களுக்குள்ளே நிறைவாய் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. அதற்காக இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்துக்குள்ள கிருபைத்தார். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். வறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கூடவே இருந்து நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும்பர் சுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.